ஸ்தோத்திரம். என் பெயர் பெத்துசெல்வி. என் ஊர் தூத்துக்குடி மாவட்டம். நான் இந்த காட் டிஃபரன்ஸ் ஸ்கூலில் 2 வருடத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி 2 தடவை பைபிளை வாசித்து முடிச்சுட்டேன். இது 3வது தடவை மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 தடவையும் 1 வருஷத்துக்கு இதில் தான் சேர்ந்திருக்கேன். இப்பவும் அதே இதில் தான் சேர்ந்திருக்கேன். நான் என்னோட 13 வயசுல நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். வந்த ஒரு பெண். நான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் பைபிளை முதல்ல வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு நான் வரிசையாக வாசிப்பேன். 1.25 வருஷம் 2 வருஷம் ஒரு நாளைக்கு இவ்வளோ அதிகாரங்கள் எனக்கு தெரியாமல் எனக்கு எவ்வளோ இது இருக்கோ அந்த மாதிரி நான் வாசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் பைபிள் என்னோட 21வது வயதுலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னக்கூட்டி நான் ஒரு 2 தடவை 3 தடவை அப்படி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த இதில் திட்டமிட்டு படிக்கிறதும் அவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸ் அந்த அறிவுரைகள் அவங்க தினமும் வாட்ஸ்அப் குழுவில் அனுப்புகிற அந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள ஜபம் வரும், அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் நிறைய பேருக்கு இந்த காட் டிஃபரன்ஸ் ஸ்கூலுக்கு அறிமுகப்படுத்தியும் உங்களுக்கு இருக்கேன். இதை எனக்கு ஒரு முதல்ல ஒரு அக்கா தான், சென்னையில் உள்ள ஒரு அக்கா தான் இதில் நீ ஜாயின் பண்ணு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்படிதான் நான் அந்த இது காட் டிஃபரன்ஸ் ஸ்கூலுக்குள்ள இந்த வேத வாசிப்பு சவாலில் இணைந்து இதை நான் 3வது முறை வாசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பாவுக்கு நன்றி, இந்த காட் டிஃபரன்ஸ் ஸ்கூலுக்கும் நன்றி. இதில் எனக்கு நான் வாசிக்க ஆரம்பித்த பிறகு சங்கீதம் வாசிக்கும் போது நிறைய எனக்கு அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று மாறி மாறி அவங்களுக்கு கொடுத்து அந்த இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு மிக தெளிவாக வாசிக்கிற ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. எனக்கு காட் டிஃபரன்ஸ் ஸ்கூலுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் ஸ்தோத்திரம். இதுல வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு இன்னொன்று எனக்கு என்ன எதுனா எனக்கு ஒரு மன அமைதி கிடைத்திருக்கிறது. நிறைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கிறது. அதே மணிக்கு குடும்பத்துல ஒரு சமாதானம் கிடைச்சிருக்குது. முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ எனக்கு ஒரு பொறுமை இருக்கு, எனக்கு ஒரு மன சஞ்சலம் நீங்கிட்டு நிறைய வித்தியாசங்கள் எனக்குள்ள வந்திருக்கு. இன்னும் நான் நிறைய பேருக்கு இதை அறிமுகப்படுத்துறதுக்கும் எனக்கு தேவன் உதவி புரிந்திருக்கிறார். எனக்கு நிறைய அர்த்தங்கள் புரியாத பழைய ஏற்பாட்டுல எனக்கு நிறைய விளக்கங்கள் அவங்க அனுப்புற அந்த விளக்கங்கள் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மணிக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு இது உதவிகரமாகவும் இருக்கு. அவங்க அனுப்புற அந்த தினமும் அந்த விளக்கங்களை படிக்கும் பொழுதும் நம்ம வேத வாசிப்போம் அதை தொடர்பு படுத்தி படிக்கும் போதும் நம்மளுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்கிறது. அதுக்காண்டி நன்றி, ஏசப்பாவுக்கும் நன்றி. நான் இந்த டிஃபரன்ஸ் ஸ்கூல் எத்தனையோ வேத வாசிப்பு சவால்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. வேத வாசிப்பு சவால்கள் இத்தனை அதிகாரம் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க விளக்கங்கள் கொடுக்கறது ரொம்ப உதவிகரமாக உள்ளது. தேவனுக்கு நன்றி, காட் டிஃபரன்ஸ் ஸ்கூலுக்கு நன்றி. நன்றி. Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel. Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.